பொன் பொருள் வைரம் வைடூரியம் நவரத்தினம் இது அத்தனைக்கும் ஒரு கிழிந்த கோவணத்துக்கு ஈடாகுமா என்று உணர்த்திய நாயனாருடைய வரலாறும் அது கூட சேர்த்து திருநல்லூர் திருக்கோயிலோடைய வரலாறையும் சிறப்பும் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். பார்க்கறதுக்கு முன்னாடி சித்தனும் சிவனும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்து சேரும். இப்ப வாங்க வீடியோக்குள்ள போலாம். 7ஆம் நூற்றாண்டு சோழ நாட்டுல பழையாறை அப்படின்ற நாடு, பழையாறை அப்படின்னா பழமையான நாடு, பச்சை பசுமையாவும் செல்வம் செழிப்பாவும் இருக்கக்கூடிய நாடு பழையாறை. இங்க வணிகர் குலத்துல பிறந்தவர் தான் அமர்நீதி நாயனார். இவருடைய தொழில் என்னன்னா பட்டு துணி, ஆடை, ஆபரணங்கள், வைரம், வைடூரியம், நவரத்தினம் இதெல்லாம் கொள்முதல் செஞ்சு வியாபாரம் பண்றதுதான் இவருடைய வியாபாரம். இதுல நல்ல சிறப்பா விளங்குறாரு, செல்வந்தரா இருக்கிறாரு. இவர் ஒரு மிகுந்த சிவபக்தர். இந்த செல்வம் செழிப்பா இருக்கிறதுக்கு காரணமே சிவபெருமான் தான் நினைச்சு இதனுடைய ஒரு பகுதியை சிவன் அடியார்களுக்கு கொடுக்கணும் என்றது அவருடைய ஒரு உயிர் மூச்சா கருதி அந்த சேவையை செஞ்சுக்கிட்டு வராரு. அந்த சேவை என்னன்னா கௌபீனம், கந்தை, திருநீற்றுப்பை சிவன் அடியார்களுக்கெல்லாம் இது கொடுக்கறது, அவங்களுக்கு என்னென்ன தேவையோ அதெல்லாம் பூர்த்தி செஞ்சு கொடுக்கறது, அப்புறம் பொதுமக்களுக்கும் போர்வை கொடுக்கறது, இந்த மாதிரி செஞ்சுக்கிட்டு வராரு. அவருக்கு சிவன் மேலும் காதல் அதிகம், பக்தியும் அதிகம். அதனால பக்கத்துல இருக்கக்கூடிய திருநல்லூர் கோவிலுக்கு போய் அடிக்கடி போயிட்டு வராரு. அங்க நடக்கக்கூடிய திருவிழாவில் கலந்துக்கிட்டு குடும்பத்தோட கலந்துக்கிட்டு அங்க இது மாதிரிதான் எல்லா சிவனடியார்களுக்கும் இதெல்லாம் கொடுத்துக்கிட்டே வர்றது. அதுவும் அவர் எப்படி கொடுக்குறாருன்னா தரமான கோவணம், கந்தை அதெல்லாம் கொடுத்துட்டு வர்றாரு. அது தரமானது என்னன்னா ஒரு துணி மட்டும் இல்லை, அது ஒரு 4-5 துணி அது மேல தச்சு அது எப்பவுமே வருஷம் கணக்கா கிழியாத அளவுக்கு அதை கொடுத்துக்கிட்டு வராரு. இந்த மாதிரி திரு அமுது படைப்பது அப்படின்னு செஞ்சுக்கிட்டே வராரு. இதெல்லாம் செஞ்சுக்கிட்டே வரும்போது இவரு திருநல்லூருக்கே போயிடுறாரு, அங்கேயே குடி போயிடுறாரு. பிறந்தது பழையாறையில, ஆனா திருநல்லூருக்கு குடி போயிடுறாரு. அங்க அவர் ஒரு பெரிய திருமடம் கட்டுறாரு. திருமடம் கட்டி ஒரு பக்கம் அடியார்களுக்கு அமுது படைப்பது, இன்னொரு பக்கம் பொதுமக்களுக்கு அன்னதானம் கொடுப்பது. இது ரெண்டுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அமுது படைப்பது அப்படின்னா அடியார்களுக்கு அவங்களுக்கு எப்படி வேணுமோ, அவங்க எப்படி சாப்பிடுறாங்களோ ஒரு ஐதீகமா அந்த மாதிரி செஞ்சு கொடுக்கறது. இன்னொரு பக்கம் பொதுவா அன்னதானம், பொதுமக்களுக்கு சேவை செஞ்சுட்டு வர்றது. இந்த மாதிரி ரொம்ப வருஷமா செஞ்சுட்டு வர்றாரு. இவருடைய இந்த திருத்தொண்டை உலகமறிய செய்யணும்னு சிவபெருமான் அங்க வராரு. ஒரு பிரம்மச்சாரியா ஒரு தண்டத்துல 2 கோவணம் கட்டி எடுத்துக்கிட்டு வராரு. அமர்நீதி நாயனாருடைய திருமடத்துக்கு வராரு. அங்க எல்லா ஏற்பாடுகளும் அடியார்களுக்கு திருவிழா நடக்குது, எல்லா ஏற்பாடுகளும் அன்னதானத்துக்கு, திரு அமுது படைப்பதற்கு எல்லாத்துக்கும் ஏற்பாடு நடந்துகிட்டு இருக்கு. இவர் சிவபெருமான் வராரு. அவரை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுது. அவர் பார்த்த உடனே எல்லா நாயனாருடைய வரலாறுல நம்ம பார்ப்போம், சிவபெருமானை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷமா ஆயிடுவாங்க. அதே போலதான் இவரும் ரொம்ப சந்தோஷமாயி வரவேற்கிறாரு. சுவாமி, இது வரைக்கும் உங்களை நான் இதை பார்த்ததே இல்லையே, வரணும், இங்க தங்கிட்டு நீங்க சாப்பிட்டுட்டு தான் போகணும் அப்படின்னு வேண்டிக்கிறாரு. அப்ப அவரு உள்ள வராரு. இங்க எல்லா சிவனடியார்களுக்கும் கௌபீனம் கொடுக்கறது, எல்லா அன்னதானம் சேவை எல்லாம் செய்யறதுன்னு கேள்விப்பட்டேன், அது இங்கதானா அப்படின்னு கேக்குறாரு. ஆமாம் சுவாமி, இங்கதான் செய்யறோம், நீங்களும் இருந்து சாப்பிட்டு போகணும் கேட்கும்போது, சரி நான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி நான் போய் குளிச்சுட்டு வரேன், காவேரி நீர்ல போய் குளிச்சுட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப ஒரு முக்கியமான ஒரு பொருளை உங்ககிட்ட கொடுத்துட்டு போறேன், நீங்க அதை வந்து பத்திரமா வச்சுக்கணும், இதை பத்தி உங்களுக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியது எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லி அங்க தண்டத்துல 2 கோவணம் கட்டியிருக்காரு இல்லைங்களா, அதுல 1 எடுத்து அமர்நீதி நாயனார்கிட்ட கொடுக்குறாரு. அவரும் பார்த்து அதை கண்ணில் ஒத்திக்கிட்டு வைக்கிறாரு. இதை வந்து முக்கியமா இதை வந்து தொலைக்காம பத்திரமா வச்சுக்கணும், நான் வந்து கேட்பேன், மழை வர மாதிரி இருக்கு, இன்னொரு கோவணம் நனைஞ்சிடுச்சுன்னா இதுதான் எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. சரிங்க சுவாமி அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. இவரு சிவபெருமான் காவிரி நதிக்கு நீராட போறாரு. இவர் வந்து அதை பார்த்துட்டு கண்ணில் ஒத்திட்டு ஒரு பெட்டியில மூடி வைக்கிறாரு. அதாவது தானத்துக்கெல்லாம் வச்சிருப்பாரு இல்லைங்களா கோவணம், அது கூட வைக்காம ஒரு பெட்டியில பத்திரமா தான் வைக்கிறாரு, எடுத்து வைக்கிறாரு.
இவரு நதிக்கு நீராட போயிடுறாரு. இப்ப இங்க வந்து சேக்கிழார் பெருமான் சிவபெருமானோடைய அவர் வர்றது கூடிய எதுல நனைஞ்சு வந்தார் அப்படின்றத ரொம்ப அழகா ரசிச்ச வண்ணமா எழுதியிருப்பாரு. அதாவது சிவபெருமான் அங்க போய் மழை வர மாதிரி இருக்குது, ஒருவேளை இந்த கோவணம் நனைஞ்சாலும் நனைஞ்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அதே போல அங்க மடத்துக்கு வந்து சொட்ட சொட்ட நனைஞ்சு வந்திருக்காரு. இங்கதான் சேக்கிழார் பெருமான் தூய்மையான கங்கை நீர்ல தான் நனைஞ்சு வந்தாரா பெருமானார், இல்ல காவிரி நதியில பாயக்கூடிய நதியில தான் நனைஞ்சு வந்தாரா, இல்ல இயற்கையாகவே இயற்கையோடு உறவாட மழையில நனைஞ்சு வந்தாரா அப்படின்னு அவர் ரசிச்ச வண்ணமா எழுதியிருக்காரு. இப்போ சிவபெருமான் அந்த பிரம்மச்சாரி வந்து சொட்ட சொட்ட நனைஞ்சு அங்க வந்து நிக்கிறாரு. அமர்நீதி நாராயணன் பார்த்துட்டு, சுவாமி நனைஞ்சிட்டீங்களே, இதோ துண்டு கொண்டு வரேன் அப்படின்ட்டு போறாரு. போயிட்டு அங்க எடுத்துட்டு வந்து கொடுக்கும்போது, சரி சரி நான் உன்கிட்ட கொடுத்து வச்சிருந்தேன் இல்லையா கோவணம், அதை எடுத்துட்டு வா அப்படின்னு சொல்றாரு. அப்போ கோவணத்தை எடுத்துக்கொண்டு வா என்று உரைத்தார் கோவண கல்வர். இங்க யார் கல்வர்? சிவபெருமான் தான். இத வந்து சேக்கிழார் அங்க தரமா அங்க ஆணித்தரமா சொல்றாரு. என்றுரைத்தார் கோவண கல்வர் அப்படின்னா இவர் தானே எடுத்து மறைச்சு வச்சிட்டாரு. திருநீலகண்ட நாயனாருடைய கதையில திருவோட்டை மறைச்சு வச்ச மாதிரி இதையும் மறைய செஞ்சிடுறாரு. இப்ப அமர்நீதி நாயனார் போய் அந்த பேழிய திறந்து பாக்குறாரு, அந்த பெட்டிய. அதுல ஒண்ணுமே இல்லை, அவர் வச்ச கோவணமே காணும். இப்போ வந்து இவருக்கு ரொம்ப பதட்டமாய் சுத்தி முத்தியும் பாக்குறாரு, எங்கேயுமே கிடைக்கல. ஒரு சந்தேகம் வருது, இங்கதான் வச்சனா அப்படின்னு. அப்புறம் எல்லா பக்கமும் அந்த மடத்தையே சுத்தி சுத்தி வராரு, கிடைக்கல. இப்ப என்ன பண்றது, உண்மையாலும் இல்லையே அங்க, என்ன பண்றதுன்னு சொல்லி இப்ப அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிட வேண்டியதுதான். என்ன சொல்றது அப்படின்னு அவர்கிட்ட வந்து, சுவாமி நீங்க கொடுத்தது எப்படி காணாம போச்சுன்னே தெரியல, இது நாள் வரைக்கும் என் வாழ்க்கையில இந்த மாதிரி நடந்ததே இல்லை சுவாமி, எப்படி போச்சுன்னு தெரியல, என்ன மன்னிச்சிடுங்க அப்படின்னு கேக்குறாரு. அப்போ சிவபெருமான் ஒரு கோவப்படுற மாதிரி, நல்லா இருக்குப்பா உன்னோட வியாபாரம், இப்படித்தான் என்னுடைய கோவணத்தை எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாருக்கும் நீ கோவணம் கொடுக்குற அப்படின்னு சொல்றாரு. அப்போ ஒரு மனம் வருந்தி, சுவாமி நீங்க என்ன வேணாலும் கேளுங்க தரேன், இதோ ஒரு நிமிஷம் வரேன்னு சொல்லி உள்ள போய் கை நிறைய கோவண துணி எல்லாம் எடுத்துட்டு வந்து, சுவாமி இது பட்டுல செஞ்ச துணி, சுவாமி இது கோவணத்துக்காக நெஞ்சது, இது வந்து மல்லு துணி அப்படின்னு அவர் வியாபாரி இல்லையா, நிறைய துணி வச்சிருக்காரு, ஒன்னொன்னா காட்டுறாரு. இதெல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம், என்னோட கோவணம் தான் வேணும் அப்படின்னு சிவபெருமான் ஆணித்தரமா கேக்குறாரு. இப்ப என்ன செய்யறதுன்னே அவருக்கு புரியல. இப்ப என்ன செய்யறதுன்னு புரியாம, சுவாமி இதுக்கு மேல் நான் என்ன செய்யணும், இல்ல உங்களுக்கு பொன் பொருள் வைரம் வைடூரம் இதெல்லாம் கொடுக்கட்டுமா அப்படின்னு கேட்கும்போது, பிரம்மச்சாரியா இருக்கிற எனக்கு எதுக்குப்பா இதெல்லாம், எனக்கு தேவையில்லை, என்னோட கோவணம் தான் வேணும். சுவாமி அது தொலைஞ்சிடுச்சே, இனிமே எங்க போய் தேடுறது அப்படின்னு காலில் விழுந்து மன்றாடி கேட்குறாரு. அப்போ வந்து சரி உன்னால இதுக்கு ஈடா கொடுக்க முடியுமா அப்படின்னு, சரி சுவாமி கொடுக்குறேன், கண்டிப்பா கொடுக்குறேன், என்ன வேணுமோ கேளுங்க அப்படின்னு. சரி இந்த கோவணத்துக்கு ஈடா உன்னால எது கொடுக்க முடியுமோ கொடு அப்படின்னு சொல்லி அந்த தண்டத்துல இருக்கிற கோவணத்தை அழுத்து அந்த தராசுல வைக்கிறாங்க. இப்ப இவருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது, ரொம்ப இப்ப கொடுத்துடலாம் நம்ம அப்படின்னு அந்த கோவணத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து ஒன்னொன்னா வைக்கிறாரு. அப்போ ஏறவே இல்லை, தட்டு வந்து மேலதான் போதோச்சு, கீழே இறங்கவே மாட்டுது. சரி இந்த கோவணம் வச்சாதானே அப்படின்னு துணி இருக்கு, பட்டு துணி இதெல்லாம் எடுத்துன்னு வந்து எல்லா துணியும் எடுத்துன்னு வந்து வைக்கிறாரு. அப்பயும் அந்த தராசு மேலே ஏறவே இல்லை, கீழே இறங்கவே இல்லை, மேலேயே இருக்கு நிக்குது. இப்ப என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சு இருக்கிற துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே இருக்கிறாரு. ஏறவே இல்லை, அந்த தட்டு வந்து இறங்கவே இல்லை, ஏறின வண்ணமாவே இருக்கு. இப்போ வந்து எல்லாமே வச்சுட்ட சுவாமி, துணி எல்லாம் ஆயிடுச்சு, இப்ப நான் வந்து பொன் பொருள் இந்த இதெல்லாம் உலோகங்கள் எல்லாம் வைக்கலாமான்னு கேக்குறாரு. சரி சமமானா எனக்கு சரி தட்டு சமமானா எனக்கு போதும், அதுவே போதும் அப்படின்றாரு. இப்போ வந்து இந்த வெள்ளி பாத்திரம் தங்கம் உலோகம் இதெல்லாம் மணி வைரம் வைடூரியம் இதெல்லாம் ஒன்னொன்னா வச்சுக்கிட்டே வராரு. தராசு கீழே இறங்கவே மாட்டுது, மேலதான் போயிட்டே இருக்குது. இது எல்லாரும் வேடிக்கை பாக்குற ஜனங்க, ஃபுல்லா சுத்தி முத்தி பாக்குற ஜனங்க எல்லாமே ஒரு கிழிந்த கோவணம் இவ்வளோத்தையும் உள்வாங்குமா, என்னடா இது ஆச்சரியம் அப்படின்னு
கண் இமைக்காம பாக்குறாங்க என்னதான் நடக்கும், இதுக்கு சமமா எதுதான் இதுக்கு சமமானது அப்படின்னு ஒரு ஆச்சரியத்தோட பாக்குறாங்க. அப்ப அமர்நீதி நாயனார் ஏதோ ஒரு தப்பு செஞ்சிட்டேன் தானே, எதுக்காக இந்த மாதிரி இந்த தட்டு சமனாவே ஆக மாட்டேங்குதே, இறைவா இது மாதிரி சோதனை எனக்கு இது வரைக்கும் நிகழ்ந்ததே இல்லையே, என்ன செய்வது அப்படின்னு ஒரு நிமிஷம் யோசனை பண்ணி பாக்குறாரு. பார்த்துட்டு அவர்கிட்ட பிரம்மச்சாரியா இருக்கக்கூடியவர்கிட்ட வந்து, சுவாமி எல்லாத்தையுமே வச்சிட்டோம், இருக்கிறது நானும் என் மனைவி மகனும் தான், எங்களை இந்த தராசுல ஏற ஒத்துக்குவீங்களா அப்படின்னு கேட்கும்போது, சரி அவருக்கு தட்டு சமனானா போதும் தானே அப்படின்னு அவர் அமர்நீதி நாயனார் ஒரு நிமிஷம் சிவபெருமான பிரார்த்தனை பண்ணி உள்ளம் உருகி கண்ணீர் பெருகி பிரார்த்தனை பண்றாரு. சுவாமி நாங்க செஞ்சது இந்த திருத்தொண்டு அன்பினாலையும் உண்மையாகவும் பிழை இல்லாமலும் அடியார்களுக்கு எல்லாம் போய் சேரணும் செஞ்ச தொண்டு உண்மையானால் இந்த தட்டு சமனாகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த தராசை வந்து 3 வாட்டி சுத்தி வந்து உட்கார்றாரு. உட்காரும் போது 2 தட்டும் சமனாகுது. அப்போ அவருக்கு ரொம்ப சந்தோஷமாகி அங்க சுத்தி முத்தியும் பார்த்து, சுவாமி தட்டு சமனாகி விட்டது அப்படின்னு காட்டுறதுக்காக பாக்குறார். அவர் எங்க இருப்பாரு சிவபெருமான்? வான வீதியில அமர்நீதி நாயனாரை பார்த்து, அமர்நீதி நாயனார் நீதி உன்னிடம் அமர்ந்து கொண்டது, உன்னுடைய புகழ் உலகம் உள்ளளவு வரை போற்றட்டும் அப்படின்னு சொல்லி திருவாய் மலர்ந்து மறைகிறாரு. அவர் காட்சி கொடுத்தது வந்து திருநல்லூர் இருக்கக்கூடிய கோயில் இருக்கக்கூடிய மாதிரியே கல்யாண காட்சியா கொடுக்கிறாரு அவருக்கு. அப்போ வந்து இப்ப பாருங்க, 7ஆம் நூற்றாண்டுல சொல்லியிருக்காரு, உலகம் உள்ளளவு வரை உன்னுடைய புகழ் போற்றப்படும். இப்ப எந்த நூற்றாண்டுல நம்ம இருக்கோம்? 21ஆவது நூற்றாண்டுல இப்பயும் பேசிக்கிட்டு தான் இருக்கும், அவர் புகழ் பாடப்பட்டுக்கிட்டு தான் இருக்குது. அதே போல இன்னும் எதிர்காலத்திலையும் அவருடைய புகழ் பாடிக்கிட்டே தான் இருப்போம். இப்போ வந்து இவர் பார்த்த உடனே அந்த தட்டு 3 பேருமே அந்த புஷ்பக விமானமா அது வந்து மேல கைலாயத்துக்கு போகுது அப்படின்ட்டுதான் வரலாறு. இங்க வந்து கோவணத்தையே ஒரு சிறப்பா இங்க காமிச்சாங்க அப்படின்னா, சிவன் விரும்பிய கோவணம் அங்க பெரிய புராணத்துல சேக்கிழார் எழுதியிருக்கதான், சிவன் விரும்பிய கோவணம், சிவபெருமானுக்கு கோவணம் தான் பிடிக்கும், ஆடையாக வேதங்களை ஆடையாக அணிந்தவர் சிவபெருமான். அதனாலதான் இங்க கோவணத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இந்த கதையில சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து இந்த மாதிரி அவருடைய வரலாறு முடியுது. அவருடைய குரு பூஜை ஆனி மாதம் பூர நட்சத்திரத்துல இங்க கொண்டாடப்படுது, திருநல்லூர் கோவில்ல கொண்டாடப்படுது. இப்போ வந்து இந்த திருநல்லூர் கோவிலை பத்தி சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா? இந்த திருநல்லூர் கோவில் எங்க இருக்குன்னா, கும்பகோணத்துல இருந்து 15 கிலோமீட்டர், பாபநாசத்துல இருந்து 3 கிலோமீட்டர் தொலைவுல இருக்குது. இப்ப இந்த கோவிலுக்கு என்ன சிறப்பு அப்படின்னா, அகத்தியர் பூஜை பண்ண இடம், 2 லிங்கம் இங்க வழிபாடு உள்ள மூலஸ்தானத்துல வந்து நீங்க 3 விதமாக சிவபெருமானை பார்க்கலாம். மூலவர் வந்து பஞ்சவர்ணீஸ்வரர், அதாவது 3 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி இது வர்ணம் மாறிக்கிட்டே இருக்கும், அதாவது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அவர் எதனால செய்யப்பட்டிருக்கார் அப்படின்றது எதுவுமே தெரியாது. பின்னாடி வந்து கல்யாண சுந்தரேஸ்வரராக மும்மூர்த்திகளும் இருக்காங்க. இது பெருமாள் வந்து தங்கச்சிய தாரவாத்து கொடுக்கிற மாதிரியும், பிரம்மர் வந்து கல்யாணத்தை நடத்தி கொடுக்கிற மாதிரியும் இந்த காட்சியெல்லாம் பார்த்ததுனால அகத்தியர் வந்து அங்க பூஜை பண்ணது மாதிரியான காட்சி இங்க இருக்கும். திருமண தடைகள் இருந்துச்சுன்னா இங்க வந்து அதனுடைய தடைகள் எல்லாம் நீங்கி விரைவில் திருமணம் நடக்கும் என்றதுதான் இந்த கோயிலுடைய ஐதீகம். இங்க இருக்கக்கூடிய காளி வந்து எங்கேயுமே உக்ர காளியாகத்தான் இருக்கும். சிவபெருமான் கோயில்ல காளி இருக்க மாட்டாங்க. இங்க வந்து காளி சாந்த காளி, சந்தன காளி அப்படின்னு சொல்லப்படுது. இதை பிரதிஷ்டை பண்ணது வந்து காகபுஜண்டர் மகரிஷி தான் பிரதிஷ்டை பண்ணியிருக்காரு. இங்க வந்து குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் இங்க வந்து வேண்டிக்கிட்டா குழந்தை பாக்கியம் இருக்கும். அப்புறம் ராஜராஜ சோழன் வந்து இங்க போர்வாலை வச்சிட்டு செந்தாமரை வெண் தாமரையாலும் அர்ச்சனை செய்துதான் அவர் வந்து நிறைய போர்ல வெற்றி கொண்டார் அப்படின்ற வரலாறும் இருக்கு. திருஞான சம்பந்தர் வந்து தேவாரம் நிறைய பாடல் பாடியிருக்காரு, அதனுடைய வரலாறும் இருக்குது. இது மாதிரி ஏகப்பட்ட வரலாறு இருக்குது.
திருநாவுக்கரசருக்கு சூழை நோய் பாதிக்கப்பட்டதுனால இங்க அவருக்கு பாத தீட்சை கிடைச்ச இடமும் இதுதான். சப்த தீர்த்தம் இருக்கக்கூடிய இடமும் இதுதான். மகம் பிறந்தது நல்லூரிலே, மகாமகம் பிறந்தது கும்பகோணத்திலே அப்படின்னு சொல்லப்படுது. 12 வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய மகாமகம் கும்பகோணத்துல நடக்குது. அதனால நீங்க பக்கத்துல இருந்தீங்கன்னா இல்ல கண்டிப்பா இந்த கோயிலுக்கு இவ்வளோ சிறப்பான வரலாறு பார்த்துட்டு போங்க. இந்த கோயிலுக்கு வந்தா கைலைக்கு போன புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் என்றது ஐதீகம். அமர்நீதி நாயனாருடைய வரலாறும் அவருடைய உருவ சிலையும் அந்த கோயில்ல இருக்கு. நீங்க அதையும் பார்க்கலாம். இந்த கோயிலுக்கு கண்டிப்பா போய் இறைவனுடைய அருள் பரிபூர்ணமா உங்களுக்கு கிடைக்கட்டும். இந்த பதிவுல அமர்நீதி நாயனாருடைய வரலாறை பத்தி பார்த்தோம். அடுத்த பதிவுல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம்.